ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! அழகே அழகு சீரியல்ல பார்த்தீங்கன்னா, மதியோட அப்பா பார்த்தீங்கன்னா, மதிய தேடி வீட்டுக்கு வந்திருக்காங்க. அங்க ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா, "உன் பொண்ணு இங்க எங்க இருக்கா? அவ இங்க இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "என்னங்க சொல்றீங்க? இங்க இருக்கிறதா தான் சொன்னா. அதனால தான் நான் அவள பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தேன்" அப்படின்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, ராஜலட்சுமி இந்த மாரி டேஷனுக்கு என்னையும் என் புருஷனையும் டேஷனுக்கு வர வச்சுட்டா. வாழ்நாள்ல நாங்க டேஷனுக்கே போக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம். அவ இந்த மாரி போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு எங்க மேல கம்ப்ளைண்ட் குடுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு மதியோட அப்பா பார்த்தீங்க, இல்லைங்க. எனக்கு இந்த விஷயமே தெரியாது. இங்க வந்த பின்னாடி தான் எனக்கு தெரியும். நான் மதிக்கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆ சரி நான் மதிக்கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு கிளம்பும்போது, அவ எங்க இங்க இருக்கா? அவ இங்க இல்ல அப்படின்றாங்க. அப்ப மலர் பார்த்தீங்கன்னா, அவ தங்கராஜ் அண்ணா கூட்டு போயிட்டாங்க. தங்கராஜ் அண்ணா வீட்ல தான் இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. ஆமா அவ இங்க இருந்தா என்னது கழுத்த எது நெரிச்சு கொலை எது பண்ணிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மாப்பிள அவள அங்க கூப்பிட்டு போயிருக்காங்க. என்னங்க புள்ள வளர்த்துருக்கீங்க நீங்க? வீட்ல யாருக்கும் அடங்காம தான் நீங்க புள்ள வளர்த்துருக்கீங்களா? உங்க வீட்லயும் இப்படிதான் இருந்தாளா? நீங்க சொல்லி வளர்க்கலையா? பெரியவங்களுக்கு மரியாதை குடுக்கணும். இந்த மாரி போலீஸ் ஸ்டேஷனெல்லாம் போக்கூடாதுன்னு சொல்லி நீங்க சொல்லி வளர்க்கலையா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு மதியோட அப்பா பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் எனக்கு தெரியாது. மன்னிச்சிடுங்க. என் பொண்ணுகிட்ட நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கெளம்புறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, ராஜலட்சுமி புள்ளைய ஒழுங்கா வளர்க்கணும். ஒழுங்கா வளர்க்கலன்னா இப்படி எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுன்னு இருக்கிற மாரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மதியோட அப்பா பார்த்தீங்கன்னா, ஒரு செகண்ட் அப்படியே நின்டுட்டு அமைதியா வெளிய கெளம்பிடுறாங்க. அங்கருந்து மலர் பார்த்தீங்கன்னா, அமைதியா வெளிப்புறமா போயிட்டு மதியோட அப்பா கிட்ட பேசுறாங்க. அப்பா நீங்க மதிய நெனச்சு எதுவும் கவலைப்படாதீங்க. மதியம் அங்க பத்திரமா தான் இருப்பா. அங்க ரேவதி இருக்கா. ரேவதி பத்திரமா பார்த்துப்பா மதிய அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வீட்டுக்கு போங்க. போயிட்டு அம்மாகிட்டயும் சொல்லுங்க. கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மலர் சொல்றாங்க. இல்லம்மா ஏன் தான் மதி இந்த மாரி பண்றான்னு தெரியல. எனக்கும் கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. பெரியவங்கள போலீஸ் ஸ்டேஷன் அனுப்பிச்சு வச்சிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க கோவப்படுறதுனால எந்த தப்பும் இல்லம்மா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீங்க அதெல்லாம் நெனச்சு எதுவும் கவலைப்படாதீங்க. மதிக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மலர் சொல்றாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாருக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.